ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் நார்மலாக நான் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கோ. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு வெளியில் வெதரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, வெயிலாக தான் இருக்குது. இப்போ காலையில் உண்மையில் வெதர் நல்லா இருக்குது. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டுனும் கொஞ்சம் பழங்கள் வேண்டி இருக்குது. அதால் நான் இப்போ கடைக்கு போகிறேன். கடையில் அங்கே நிறைய தடவை நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காட்டிட்டேன். அதால் நான் இன்றைக்கு அங்கே வாங்குறது எதுவுமே நான் வீடியோ பண்ணல, வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கள் வாங்கியிருந்தேன். நிறைய கிலோ கணக்கில் வேண்டியில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்னா ஓட்ஸும் செய்ய வேணும். அப்போ பிள்ளைகள் இப்போ வெயிலாக இருக்கிறபடியாக கூடுதலாக பழங்கள்லாம் சாப்பிடுவேணும். பச்சை சீட்ஸ் இல்லாத கிரேப்ஸும் வேண்டி முன்கடையில் வாழைப்பழம் வாங்கி இது பியாஸ் பழம் வாங்கியிருக்கிறேன். இது நல்லா பழுத்திருந்தது 3 தான் வாங்கியிருக்கிறேன். நெக்டரினும் நல்லா பழுத்து போயிருக்கு, அதால் அதுலேயும் நான் 3 தான் வாங்கியிருக்கிறேன். பட்டர் ஃப்ரூட்டும் வேண்டியிருக்கிறேன். இங்கால பார்த்திங்கன்னா 2 பீச் பழம் அந்த பிளாட்டாக இருக்கிறது நல்ல இனிப்பாக இருக்கும், இதுவும் வாங்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா 2 கிவி வேண்டி கொண்டு வந்தேன். இங்கால 4 ஆப்பிளும் வேண்டியிருக்கிறேன். இங்கால பார்த்திங்களென்றால் இந்த வத்தாளங்கிழங்குன்னு சொல்கிறது உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லை, இந்த ஒன்று தான் இருந்தது. அப்போ அதுவும் வேண்டி கொண்டு வந்தாச்சுது. இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையும் என்னுடைய பழக்கூடையில் நான் எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பழங்கள் எல்லாமே எடுத்து பழக்கூடையில் வச்சுட்டேன். ஏனெண்டா அப்படியே நாங்கள் அந்த பொலித்தினோட வச்சுட்டோம்டா கெதியாக இன்னும் பழங்கள் பழுதாகிடும். போன வீடியோஸில் பார்த்திங்கன்னா இந்த கேட்டின் எல்லாமே துவைக்கிறது கலட்டி இருந்தேன். அது இன்னும் போடவே இல்லை, அப்படியே கொண்டாந்து அலுமாரியில் மடித்து வச்சுட்டேன். போடுவோம் என்றால் பஞ்சு பட்டுட்டு அப்படியே என்றால் இன்றைக்கு இதை போடுறேன்டே முடிவெடுத்துட்டேன். அதால் இப்போ நான் இந்த கேட்டினையும் போட்டுருவோம்ண்டு. ஏனெண்டா இப்போ பிள்ளைகள் ஸ்கூலால் வேற போயிடும். அதுக்கு முதல் சில வேலைகளை செய்தால் தான் பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கேட்டினை முதல் போட்டு விட போகிறேன். எல்லா எண்ணெய்ட கேட்டினுமே ஒரு மாதிரி போட்டு விட்டுட்டேன். 2 லஞ்ச் என்னென்று பார்த்திங்கன்னா தோசையும் சாம்பாரும் தான். இரவு நான் தோசைக்கு போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த தோசை ரெசிபி வேணுமெண்டா என்னுடைய பழைய வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதில் நான் அளவுகளோடு இப்படி இந்த தோசை நல்ல கிறிஸ்பியான தோசை செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணி இருக்கிறேன். இப்போ பார்த்திங்களா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிட்டினும் எனக்கு இந்த தோச்சு போட்ட உடுப்புகள் எல்லாம் இருந்தது. அப்போ அதை எடுத்து நான் இப்படியே இந்த பெட்டில் போட்டு விட்டேன். நான் இது இப்படியே இருந்தேன்டா இரவு நாங்கள் படுக்க வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதிரைக்கு போயிடும். பிறகு விடிய அந்த கதிரையில் இருக்கிற உடுப்பு அப்படியே அந்த கட்டிலுக்கு போயிடும். அப்போ நான் பார்த்தேன் இப்பயே இதை மடித்து வச்சிட்டோம்ண்டால் எங்களுக்கு இந்த உடுப்பு திருப்பியும் டஸ்ட் படாதன்னு சொல்லி போட்டு இப்போ அதைத்தான் நான் மடித்து கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளின் உடுப்பு எல்லாத்தையும் நான் மடித்து வச்சிட்டேன்னால் அவைய தாங்களே கொண்டை வச்சிருவேன் தங்கட கபேர்டில். நாங்கள் எங்களுடைய உடுப்பை அரேஞ்ச் பண்ணிட்டோம்ண்டால் இந்த வேலையும் முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய யூடியூப் செய்கிறார்கள், உண்மையில் பெருகிட்டு தான் சொல்லலாம். அதில் காலமே நான் ஒரு வீடியோ சென்று பார்த்தேன். அதில் அவைய ரொட்டியும் சம்பளம் செய்து காட்டியிருந்தனும் எல்லாமே செய்து காட்டிட்டு ஓகே அதை பார்க்கும்போது உண்மையில் நல்லா தான் இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னார், வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் குளிருக்கு தான் இது நல்லா இருக்கும், உங்களுக்கு தேங்காய் கிடைச்சா நீங்கள் இது ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கோ. அங்கே தேங்காய் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்ல, அப்புறம் வைஃப் சொன்னால் இல்லை அங்கே தேங்காய் இருக்குது ஆனால் விலியன்னு சொல்லி. ஆக மிஞ்சி போனால் இங்கே €1 50 சென்டிமா தான் இருக்கும் இங்கே தேங்காய்.
அதை விட எங்களுக்கு இப்போ 20-30 ரூபா ஒரு தேங்காய் விற்காது. அட்லீஸ்ட் ஒரு ஈரோக்காவது வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு தேங்காய் வாங்கி பாவிக்கிறதுக்கு வழி இல்லையோ? ஏன் இப்படி கதைக்கின வேண்டும் உண்மையாக எனக்கு தெரியாது. ஒன்று தெரியாத விஷயத்தை நீங்கள் கதைக்க விரும்பாதீங்க வீடியோஸில். உங்களுக்கு கிளியராக என்ன விஷயம் தெரியுமோ அதை மட்டும் கதைங்க. இது நான் மட்டுமில்லை, நிறைய பேர் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ அந்த வீடியோ போட்டவையை பற்றி நான் எந்த குறையுமே நான் சொல்ல வரையில். உண்மையில் அவன் வீடியோஸ் நானும் பார்க்குறேன். நான் எல்லாமே நல்லா செய்து காட்டுவேன். உண்மையில் அதுக்கிட்ட முயற்சி, உண்மையில் சரியான ஒரு பிரயாசப்பட்டவர்கள். உண்மையில் அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நான் சொல்ல வரையில் இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கும் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து மட்டுமில்லை, வேறு நாடுகளில் இருந்தும் இங்கே எங்களோட ஊரில் வேண்டக்கூடிய மாதிரி தேங்காயோ, மாங்காயோ, பிலாப்பழமோ, முருங்கைக்காயோ, அது என்ன எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கிடைக்குதோ அத்தனையும் எங்களுக்கு இங்கேயும் வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்களும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற நீங்கள் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்கள். எங்களுக்கும் இங்கே தேங்காய் வந்து வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நான் வந்து என்னுடைய வீடியோஸ்லேயே போட்டுக்கிறேன். 5 தேங்காய் 10 தேங்காய்ன்ட்டு வாங்கி நான் துருவி கொன்சல பேக்கில் போட்டு நான் அதுக்கு டேட்டும் எழுதி நான் ஃப்ரீசரில் போடுவேன். உண்மையில் அது நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை விட எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்கள் யாருமே நீங்கள் பொறி பண்ணாதேங்கோ, வெளிநாடுகளில் இருக்கிறாக்களுக்கு தேங்காய் விலை வேண்ட மாட்டேன்னு, தேங்காய் இங்கே தட்டுப்பாடு இல்லையாண்டு போதிய அளவு தேங்காய் எவ்வளவு 1000 தேங்காயும் எங்களுக்கு இங்கே வெளிநாடுகளில் வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ உடுப்பு எல்லாமே மடித்து எல்லாமே அங்கங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இது என்னென்று பார்த்தீங்களென்றால் சுவிஸில் வந்து ஒரு 2 பொருட்கள் வாங்கி கொண்டு வந்தேன். அதாவது அந்த ஸ்டீமில் மொப்பரும் இந்த அயன் பாக்ஸும் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நிறைய பேர் நீங்கள் வச்சிருப்பீங்கள், நான் இல்லையென்று சொல்லலை. இது வந்து நான் இப்போ என்னுடைய வீட்டுக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கிறேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நான் சுவிஸில் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இவோக்கு என்ன விசரோ இவ ஏன் சுவிஸில் போய் வாங்கினவாண்டு. அங்கே சுவிஸில் வந்து இது கடையில் போட்டிருக்கண்டு இருந்துச்சுது. ஓகே, எங்கே வேண்டினாலும் ஒன்று தானே என்று சொல்லி போட்டு நான் அங்கே சுவிஸில் இதை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. எங்களோட இடத்துல என்ன பொருள் இருந்தாலும் நாங்கள் போகிற இடத்துல என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை சிலதை வாங்கி கொண்டு வரணுமெண்டு நாங்கள் ஆசைப்படுவோம். அது தப்பில்லை. என்ன கொஞ்சம் விலைகள் வந்து கூடி குறைவாக இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசமாக இருக்கும் வழியும். மற்றபடி பொருள்களில் எந்த வித்தியாசமும் இருக்காது. உண்மையிலே இந்த அயன் பாக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லானது ஒன்று தான். இது அந்த கீழ் டேங்கில் வந்து செப்ரேட்டாக தண்ணி விடுவோம், மேலே வந்து அயன் பாக்ஸ் இருக்கும். அது அப்பப்போ இந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல தண்ணியை வந்து ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணி கொள்ளலாம். உண்மையில் இது வந்து அவ்வளோவத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதை விட நல்லா நீட்டாக அயன் பண்ணக்கூடியதும், நல்லா நிறைய நாளுக்கு வச்சு இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்களென்றால் நல்ல பாரமாக இருக்குது. அந்த நான் யோசித்தேன் என்னென்னு சொன்னால், உடைச்சி பார்க்குறதுக்கு முதல் கொஞ்சம் லூஸ் வெயிட்டாக இருக்குமென்ட்டு பார்த்தேன். ஆனால் அது வந்து நல்ல பாரமாக இருக்குது. நல்ல நீட்டாகவும் இது அயன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கீழுக்கு கடையில் விற்கக்கூடிய தண்ணி தான் நாங்கள் வாங்கி விடணும். இந்த அயன் பாக்ஸ் வேண்டி இப்போ 1 மாதம் ஆச்சுது, என்ன தண்ணி வாங்கவே இல்லை. இப்போ தண்ணி வேண்டி கொண்டு வந்தேன். நீ ஸ்கூல் தொடங்கினதால கட்டாயம் அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். இந்த தண்ணி வாங்கி போட்டு இது என்ன மாதிரி அயன் பண்ணுதுன்ட்டு நான் உங்களுக்கு அதே ஒரு வீடியோஸாக காட்டுறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸின் ஷேப்பிலேயே என்ன உண்டு அந்த பெட்டியில் வந்திருக்குது. இது கால்சியம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்குண்டு அதில் எழுதி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த அயன் பாக்ஸில் படியக்கூடிய அந்த கால்சியத்தை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சுமூதி பிளெண்டர். இந்த சுமூதி பிளெண்டர் வந்து அந்த நாங்கள் இப்போ சுமூதி செய்கிற இப்போ பழங்கள் பால் எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பின் வந்திருக்கும். அந்த பின்னோட இது இன்னொரு மூடியும் வந்திருக்குது. நாங்கள் அதை கலட்டி போட்டு செப்ரேட் ஆக்கிட்டு திருப்பி இன்னொரு மூடியை மூடிக்கொண்டு நாங்கள் இப்போ வேலைக்கு போகிற நாங்களோ அல்லது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கோ இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம்னா அதை அப்படியே மூடி பேக்குகளை வச்சு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது பார்க்கும்போது உண்மையில் அவ்வளவு அழகாகவும் இருந்தது. இது 600 மில்லி லிட்டர், 600 மில்லி லிட்டரே கூட தான். இதுக்குள்ள அவசர தண்ணி கூட விட்டுட்டு போகலாம். இதுக்குள்ள சுமூதி தான் நாங்கள் விட்டுட்டு கொண்டு போகணும் வண்டியில். இதுக்குள்ள தண்ணி கூட விட்டுட்டு நாங்கள் இதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருந்தது. அதை விட ஒரு பொருளை பார்க்கும்போது அதுவின்ற குவாலிட்டி வந்து எங்களுக்கு தெரியும். இது வந்து பாவிக்குமோ பாவிக்காத உண்டு. ஆனால் இந்த ஸ்மூதி இந்த கப் வந்து உண்மையில் நல்ல ஒரு திக்காக இருந்தது. சிலது வந்து நாங்கள் இப்படி பிடிக்கும் போதே அந்த ஒரு நசிஞ்சு போகிற தன்மை மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இது நாங்கள் தண்ணி போத்தல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மூதியை நாங்கள் இப்படியே மூடியும் கொண்டு போகக்கூடிய மாதிரி எங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. அப்போ நான் இதுலேயும் ஒன்று வாங்கி இருக்கிறேன். அடுத்தது என்னென்று பார்த்தீங்கன்னா, உண்மையில் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கக்கூடியது உண்மையில் ஒரு யூஸ்ஃபுல்லானது உண்டு நான் சொல்லுவேன். இந்த ஸ்டீமில் வந்து மொப் பண்ணுறது தான். உண்மையில் நாங்கள் இதுக்குள்ளே எந்த விதமான கெமிக்கல் லிக்விட் எதுவுமே நாங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ண தேவையில்லை. நாங்கள் தண்ணியை விட்டுட்டு கரண்டில் கொண்டே நாங்கள் வயரை கொடுத்து விட்டுட்டோம் என்றாலே நல்ல சூப்பராக அந்த நிலத்தில் என்ன ஊற்றி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக துடைச்சி கொண்டு வரும். இது வந்து சுவிஸில் எங்களோட தம்பி வீட்டை இருக்குது. அப்போ அதை போய் நான் பார்த்த பிறகு இது நல்லா இருக்குது வீட்டில். உண்மையில் இதில் 99.9% வந்து அவ்வளவு கிருமிகளையும் வந்து இது துடைச்சி கொண்டு போகமாட்டு அதில் முன்னுக்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது நாங்களும் வீட்டில் வந்து பெட் வச்சுருக்கிறோம். இந்த முயல் வந்து இந்த ஹோல் ரூமுகளெல்லாம் மூடி தெரியும். அந்த நேரம் இது மொப் பண்ணலாம்ன்ட்டு தான் வாங்கியிருக்கிறேன். அதை விட குழந்தை பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாக்களும் இதை வாங்கினீங்கன்னா உண்மையில் அவ்வளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது உண்டு. இது அந்த ஸ்டீமில் வந்து இது மொப் பண்ணும்போது நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையும் வந்து இது எடுத்துரும். உண்மையில் இதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானது உண்டு தான். அப்போ அதால் நான் இதையும் வாங்கி இருக்கிறேன். இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த இதுக்குள்ள தான் மட்டும்தான் நாங்கள் தண்ணி விட வேணும். இதுக்குள்ள எந்த விதமான கெமிக்கல் லிக்விட்டுமே நாங்கள் விட தேவையில்லை. வெறும் தண்ணியில் மட்டுமே இது எங்களுக்கு நல்ல வடிவாக துடைச்சி தரும். அதோட பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த பார்ட்ஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த நட்டுகள் எதுவுமே பூட்ட தேவையில்லை. மெல்லமாக எல்லாமே நாங்கள் கொழி விட்டுட்டோம்னா நல்லா பர்ஃபெக்டாக அது எங்களுக்கு அசம்பிள் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த ஒரு துணி வந்திருக்குது. நாங்கள் இதுக்கு மிச்சம் செப்ரேட்டாக வேண்டி வரும். நாங்கள் துவச்சி இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். லேசாக இந்த துணியை கீழே போட்டுட்டு நாங்கள் இதை கொண்டு அப்படி அதுக்கு மேலே வச்சிட்டோம்ண்டாலே அந்த துணி வந்து நல்ல பர்ஃபெக்டாக அதில் ஒட்டி கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கே வேணுமென்றாலும் நாங்கள் இதை துடைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எங்கால பார்த்தீங்களா 2 சட்டி வாங்கியிருக்கிறேன். உண்மையிலே இந்த சட்டின்ற விலையை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. 20 சென்டிமீட்டர் சட்டி 6 யூரோ, 24 சென்டிமீட்டர் சட்டி 8 யூரோக்கு இருந்தது. இந்த சட்டி பார்த்தீங்களா நான்ஸ்டிக் சட்டி இல்லை, ஆனால் நல்ல கெவியாக இருந்தது. அந்த எனாமல் என்று சொல்லப்படுகிற அது வந்து பூசி இருக்குது. இந்த எனாமல் பூசி இருக்கிறது வந்து நான்ஸ்டிக்கை விட பாவிக்கும். ஆனால் நாங்கள் இந்த சில்வர் கரண்டி எதுவும் போடாமல் நாங்கள் மரக்கரண்டியால் பாவிச்சோம்ண்டாலும் அது எங்களுக்கு காலகாலமாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேயும் நான் 2 சட்டி வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு மலிவாக இருந்தது. அப்போ நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் ஈவினிங் 5 மணி ஆயிட்டுது. டீ குடிக்கணும் மாதிரி இருக்குது. அது என்னண்டே தெரியலை. 5-5:30 என்ற உடனே கட்டாயம் எப்படியாச்சும் டீ குடிச்சிட வேணும். இப்போ அதால் டீ குடிப்போம்ண்டு போட்டு தான் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து டீ போட்டு கொண்டு நிற்கிறேன். அது என்னண்டே தெரியாது. விண்டர் ரெண்டாலும் சரி சம்மர் ரெண்டாலும் சரி இந்த டீயை வந்து அந்த டைமுக்கு குடிக்கலையோ தலையெல்லாம் சுற்றி ஏதோ தலையை கடிக்கிற மாதிரி அப்படி செய்யும். நான் கிளாஸுக்கெல்லாம் போய் வந்துட்டேன்டா முதலாவது டீ போட்டு குடிச்சிட்டு தான் நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. இது என்னட்டு பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு மேல் வீட்டில் ஒரு பாட்டி ஒன்று இருக்கிறா. அவள் எப்போ கடைக்கு போய் வந்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வருவாள். கொஞ்சம் தூரம் எங்கேயோ கடைக்கு போயிருக்கிறா போல் அடக்குது. இதில் கோளுக்குள்ளே நிற்கே வந்து பெல் அடித்து வந்து சோமா இருக்கிறீங்களோ அது இது நிறைய நாள் நாங்கள் இங்கே இல்லையாமண்டெல்லாம் கதைச்சி போட்டு தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சாக்லேட் பொம்பம் பிஸ்கெட் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தேனா. அப்போ அது தாரத்துக்கு ஆண்டித்தான் வந்து நான் பெல் அடித்தேன் நான் என்று சொல்லி போட்டு எல்லாம் தந்துட்டு போனால் பாருங்கோ இந்த பொருட்கள்லாம் வேண்டி கொண்டு வந்து தந்துருக்கிறேன். இப்போ மட்டுமில்லை அவள் நிறைய தடவை மற்ற கிறிஸ்மஸுக்கெல்லாம் கொண்டு வந்து
இந்த குக்கி எல்லாம் செய்து நாங்களும் கொடுப்போம், அவவும் கொண்டு வந்து தருவா. உண்மையில் அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பா. இப்போ எங்களுடைய அம்மாக்கள் இருக்கும்போது வெளியில் கடைக்கு போனால் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன வேண்டி கொண்டு வந்து தருவினமோ அதே போல் ஒரு ஃபீல் தான் உண்மையில் எனக்கு இருந்தது. அது நிறைய சொந்தக்காரர் கூட இப்படி செய்கிறேல. ஆனால் அது அண்ணி அவள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரி. அப்போ அவள் தான் அந்த பொம்பம் சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்து தந்தவா. அப்போ அந்த பிஸ்கெட்டில் வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்து இப்போ அதோடு தான் நான் டீ குடிக்க போகிறேன். எங்களோட மகள் கேட்டால், மம்மி நீங்கள் இந்த பிஸ்கெட் உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி நீங்கள் பாட்டிக்கு தெரியுமோ, என்னோட பாட்டி உங்களுக்குமென்று சொல்லி அந்த பிஸ்கெட்டை வேண்டி கொண்டு வந்து தந்திருக்கிறான். ஏனெண்டா அந்த பிஸ்கெட் தரும்போது அது வந்து எனக்காமன்று சொல்லி தந்தவா. ஏனென்றால் அது வந்து ஃபுல்லாகவே பாலில் தான் அந்த பிஸ்கெட் செய்திருக்குது. உண்மையில் அதை விட அந்த பிஸ்கெட் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் நீங்கள் அந்த பிஸ்கெட் சாப்பிட்ருப்பீங்கள, எனக்கும் அது விருப்பம். அதால் அந்த பிஸ்கெட்டை நான் கொண்டு வந்து தந்தாப்பில் அப்போ சிரோனா கேட்டவா, மம்மி நீங்கள் இந்த பிஸ்கெட் நீங்கள் கதை கேட்கப்பையும் சொன்னேன் நீங்கள் இந்த பிஸ்கெட் தான் விருப்பம்ண்டு, அப்போ அது உங்களுக்கும் அவள் கொண்டு வந்து தந்திருக்கிறான்ட்டு இப்படியே சொல்லி போட்டு அவைகளும் சாக்லேட்டு எடுத்து சாப்பிட்டனும். அப்போ நானும் டீ குடிச்சு இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றோம். அதுவும் அந்த பிஸ்கெட்டை வந்து டீயில் தொட்டு சாப்பிட்றது அது ஒரு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எங்களோட ஊரில் அந்த நைஸ் பிஸ்கெட், அந்த மெலிவன் பிஸ்கெட் எல்லாம் நாங்கள் டீயில் தொட்டு சாப்பிட்ற சுவாமே தனி. ஓகே, இப்போ நைட் சாப்பாடு தான். பிள்ளைகளும் ஸ்கூலால் வந்து எல்லாருமே குளித்து எல்லோரும் ரெடி ஆகிட்டினோம். இப்போ இரவு சாப்பாட்டுக்கு நான் நேற்று தோசை கண்டு போட்ட அந்த மாவில் தான் நான் இப்போ பாருங்க இட்லி ஊற்றிருக்கிறேன். அவ்வளவுக்கு சாஃப்டாக வந்திருந்தது, பஞ்சு போல் வந்திருந்தது இட்லி. உண்மையில் என்னுடைய பிள்ளைகள் அவ்வளவுக்கு விரும்பி சாப்பிட, அவ்வளவுக்கு இட்லி வந்து நான் செய்கிற சரியான குறைவு என்னுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து தங்களுக்கு இட்லி வேணுமென்று தாங்களாகவே விரும்பி கேட்கணும், அவ்வளவுக்கு நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நைட் சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு எல்லா பாத்திரங்களும் கழுவி மிஷினில் வைக்க வேண்டியதையும் வச்சாச்சுது. இப்போ வந்து ஓட்ஸ் செய்கிறதுக்கு நான் இதில் 2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள நான் 3 கப் பால் விட்டு கொள்ள போகிறேன். ஏனெண்டா இந்த ஓட்ஸ் வந்து நாங்கள் விட்டுக்கொள்ளுறோம் அந்த பாலில் வந்து நல்லா 10 நிமிஷம் ஊற வேணும். ஊறினா தான் இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த பழங்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இந்த ஓட்ஸை செய்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சாப்பிடக்க அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதில் இந்த பார்த்திங்கன்னா சீட்ஸ் இல்லாத கிரேப்ஸும் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த நெக்டரினும் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு நான் போட போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னா பீச் எடுத்து வச்சுக்கிறேன், ஆப்பிள், வாழைப்பழம், பியர்ஸ். இந்த ஜோக்கெட் தான் நான் போட போகிறேன். இது வந்து நேச்சுரல் சுகர், இது தான் நான் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பழங்கள்லாம் கட் பண்ணி போட்டு இதே போல் தான் இந்த ஓட்ஸை செய்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் இந்த ஓட்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய வீடியோவில் ரெசிப்பியாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் அதையும் போய் பார்த்து கொள்ளலாம். இதை இப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நாங்கள் அப்பப்போ ஈரமில்லாத கரண்டியால் எடுத்துட்டோம் என்றால் 5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது புள்ளியல் விரும்பி சாப்பிடுவேனும். அதால் நான் வந்து இதுக்கு செப்ரேட்டாக நான் இந்த வித இனிப்பும் நான் இதுக்கு போடையில் நேச்சுரலாக அந்த ஜோக்கெட்டில் இருக்கக்கூடிய இனிப்பும் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்களென்றால் இது அடுத்த நாள் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நேரம் 12 மணி ஆகுது. வெளியில் நல்ல மழையாக இருக்குது. இப்போ தான் கிளாஸால் வந்தேன். நான் காலமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போக நானும் கிளாஸுக்கு போயிட்டேன். இப்போ பிள்ளைய ஸ்கூலால் வர போயினும். அப்போ நானும் வீட்டை வந்துட்டேன். ஆனால் வெளியில் மழையாக இருக்கிறபடியாக சூடாக ஏதாவது குடிக்கணுமெண்டு போட்டு இந்த அம்மா ஊரில் இருந்து அனுப்பின அந்த சுக்கு மல்லி காஃபின்னு சொல்லி சொல்கிறது. நாங்கள் கோப்பி கொட்டை போடாமல் வேர்க்கொம்பு, நச்சீரகம், மல்லி போட்டு அம்மா செய்து அனுப்பியிருக்கிறா. உண்மையிலே இந்த குளிருக்கு அதை குடித்தால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த வேர்க்கொம்பு சாதுவாக அந்த தொண்டையில் தெரியக்கல அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். மற்ற தலை இடிக்குதுண்டு நாங்கள் ஃபீல் பண்ணும் போதும் இதை குடிச்சிட்டோம்னால் உண்மையில் தலை இடிக்கு நல்ல ஒரு சூப்பர் மருந்து. இதில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு லஞ்ச் வந்து ஒயிட் சோஸ் பாஸ்தா. இதுக்குள்ள கோழி நெஞ்சு தசையும் செம்பினியோன், வெங்காயம், பட்டர், ஒலிவ் ஆயில், ஒயிட் சோஸ் பவுடர் எல்லாம் போட்டு பாருங்க நல்லா சூப்பராக வந்து சோஸ் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இங்கால பாஸ்தாவும் வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்டா. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தால் பிள்ளைகள் வந்துடுவேணும். அவள் இப்போ சாப்பிட்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த வத்தாளங்கிழங்கத்தான் 2ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பும் ஒலிவ் ஆயிலும் விட்டு வச்சுருக்கிறேன். இதை ஏர்ப்ரேயரில் தான் நான் பாருங்க வச்சுருக்கிறேன். இந்த குத்தும் போதே உங்களுக்கு தெரியுது அவ்வளவு சாஃப்டாக இருக்குதாண்டு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகு தூளும் தூவி போட்டு சாப்பிட்டா உண்மையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கு என்னுடைய லஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.